எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம ஈரோடு அம்மாச்சி சமையல் கிச்சன்ல இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலிஃப்ளவர் போட்டு குடமிளகா பன்னீர் போட்டு நம்ம ஒரு கிரேவி பண்ண போறோம். இந்த கிரேவி எப்படி பண்ணலாம்னு பார்ப்போம். நம்மளோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புகள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்படியே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர் சேட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. ஒரு சின்ன காலிஃப்ளவர் இருக்கும் இல்லைங்களா, அந்த காலிஃப்ளவர் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நான் இதை 2 வாட்டி நல்லா கழுவிட்டேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இதில் உப்பு போட்டுட்டு நல்லா சுடுற தண்ணியை இதில் ஊற்றிக்கலாம். உப்பு போட்டுட்டு நம்ம சுடு தண்ணி போடும் போது இதில் இருக்கிறதெல்லாம் இந்த கிருமியெல்லாம் போயிடும். இந்த தண்ணியிலேயே 1 நிமிஷம் அளவுக்கு இது இருக்கட்டும். இப்போ இந்த இதை எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதில் பச்சை தண்ணியில் போட்டு ஒரு வாட்டி அலசிக்கலாம். ஏன் இந்த மாதிரி அலசலாம் அப்படின்னா, இதில் உப்புலாம் இருக்கும் இல்லைங்களா, அதுக்கப்புறம் நம்ம சமைக்கும் போது உப்பு போட்டோம்னா நிறைய ஆயிடும். அதுக்காக நம்ம இதை ஒரு வாட்டி அலசிட்டு நம்ம ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். நம்ம மசால் முதல் ரெடி பண்ணணும். இது 1 ஸ்பூன் அளவுக்கு மைதா போட்டுக்கலாம். இதுலேயே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் பவுடர் போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் போட்டுக்கலாம். மிளகுத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். ஜீரகத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் மட்டும் ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்குவோம். ஒரு சிட்டிகை அளவுக்கு நம்ம கரம் மசால் பொடி போட்டுக்கலாம். உப்பு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி மட்டும் தெளிச்சுக்கலாம். தெளிச்சுக்கிட்டு இதை கொஞ்சம் நல்ல மாவை நல்லா பிரட்டிக்கலாம். பஜ்ஜி மாவு பக்குவத்துக்கு இந்த அளவுக்கு நம்ம நல்லா பிரட்டிக்கணும் மாவை. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், எடுத்து வச்சுருக்க பன்னீர் இருக்குது இல்லைங்களா, இப்போ நான் 1 பேக்கெட் அளவுக்கு பன்னீர் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பன்னீர் எல்லாமே எடுத்து இதில் போட்டுக்கலாம். பன்னீர் எல்லாம் ஒரு பிரட்டிக்கலாம். பன்னீரெல்லாம் பிரட்டிட்டு ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். பாருங்க, எடுத்து வச்சிருக்க காலிஃப்ளவரையும் இதில் போட்டுக்கலாம். எல்லாமே ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணலாம், இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு இருக்கு இல்லைங்களா, அதை பொடி பண்ணிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லா தூவி விட்டுடலாம். இப்போ நம்ம தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். இது ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு ஊறிக்கிட்டு இருக்கட்டும். பாருங்க, ஒரு 10 நிமிஷம் இதை நல்லா ஊற வச்சாச்சு. இப்போ எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம எல்லாமே மசாலெலாம் போட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா, பன்னீர் எல்லாமே போட்டு நல்லா பொரிச்சுக்கலாம். இதுலேயே நம்ம காலிஃப்ளவரையும் போட்டுக்கலாம். உங்களுக்கு பன்னீர்லாம் சீக்கிரமாக பொரிஞ்சிடும், அதனால் லேசாக அப்படி திருப்பி விட்டுக்கலாம். பன்னீர் இந்த அளவுக்கு பொரிஞ்சிருச்சு, கரையவும் இல்லை, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி எல்லா பன்னீர், காலிஃப்ளவர் எல்லாமே பொரிச்சிட்டு உங்ககிட்ட காட்டுறேன். இப்போ இதுக்கு நம்ம பொரிச்ச எண்ணெயவே நம்ம ஊற்றிக்கலாம். 1 கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்கலாம். நான் 1 குடமிளகாயில் உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டுக்கலாம். ஒரு பச்சை மிளகாயை 4ஆக கட் பண்ணியிருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நீங்கள் பொரிச்சா போதும். இப்போ இதை எடுத்து என்ன பண்ணலாம், ஒரு தட்டுக்கே மாற்றிக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை மிக்சியில் வச்சு நல்லா நைஸாக அரைச்சிட்டு, தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம். இந்த விழுதை மட்டும் இதில் போட்டுக்கலாம். இதுலேயே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்மள வெங்காயம் வதக்கும் போதே நம்ம போட்டுக்கலாம். நான் ஏன் குடமிளகாயை அதிலே எடுத்து போட்டுட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் வெங்காயம் நல்லா செவக்க வதக்க முடியும். ஏன்னா நமக்கு குடமிளகாயும் நல்லா வறுத்துடணும். அதுக்காக தான் நான் அந்த மாதிரி ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம குடமிளகாயை நல்லா வறுத்துக்கிட்ட எண்ணெயில் அதுக்கப்புறமா நான் வெங்காயத்தை போட்டு நல்லா செவக்க வதக்கிடலாம். இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பை இந்த வெங்காயம் வதங்கும் போதே போட்டுடலாம்.
இதில் ஒரு 1/4 ஸ்பூனோட கம்மியாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இப்போ பச்சை வாசமும் போயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதில் வந்து 2 தக்காளியை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன், இதையும் ஊற்றிக்கலாம். இதுலேயே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 1/4 ஸ்பூனோட கம்மியாக மிளகுத்தூள் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெந்தயக்கீரை 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா பொடி பண்ணிக்கலாம். பொடி பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம என்ன பண்ணுவோம், இதெல்லாமே நல்லா வதக்கிக்கலாம் இதில் போட்டு. அப்போ நல்ல ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி குழி கரண்டியில் 4 ஸ்பூன் அளவுக்கு கெட்டி தயிர் எடுத்து வச்சுருக்கேன். இது அவ்வளோவா புளிக்காத தயிர் தான். இப்போ இதை நல்லா நம்ம கரண்டியை வச்சு இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்குங்க. இந்த கட்டி கட்டியாக இல்லாமல் இருக்கட்டும். இப்போ இதை இதில் ஊற்றிடலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த கப்புலேயே வந்து கொஞ்சமாக, அதாவது இந்த இதில் ஒரு 3 கரண்டி அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம இதில் பொரிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா குடமிளகா, இதையும் இதில் போட்டுக்கலாம். பொட்டுக்கடலை மாவு இருக்குது இல்லைங்களா, அதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்குவோம். எடுத்துகிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு கரைச்சிட்டு இதில் ஊற்றிக்கலாம். அப்போ வந்து நமக்கு கிரேவி வந்து நல்லா திக்காகவும் கிடைக்கும், கொஞ்சம் நிறையவும் இருக்கும். அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம பொட்டுக்கடலை மாவுலாம் போட்டிருக்கோம் அப்படிங்கிறதுனால இது நல்லா திக்காகும். இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணலாம், நம்ம எடுத்து வச்சுருக்க காலிஃப்ளவர்லாம் பொரிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, இது எல்லாமே இதில் போட்டுக்கலாம். மல்லி இலையை தூவி விட்டுடலாம். இப்போ தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். இது ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும். பாருங்க ரெடி ஆகிடுச்சான்னு பார்ப்போம். சூப்பராக பன்னீர் கிரேவி வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். குடமிளகாலாம் போட்டு பன்னீர்லாம் உடையாமல் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இப்போ அதை எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். இதில் கொஞ்சமாக மல்லி இலையை தூவி விட்டு நம்ம பரிமாறிக்கலாம். சூப்பரான டேஸ்ட்டில் ரொம்ப அருமையாக ரொம்ப நல்லாயிருக்கும். காலிஃப்ளவர் பிடிக்காது அப்படின்றவங்க கூட இந்த மாதிரி நம்ம பன்னீர் குடமிளகா காலிஃப்ளவர் போட்டு செய்யும் போது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது நல்லா வந்து பொரிச்சு வச்சுக்கிட்டு அப்படியே சாப்பிட்டோம்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்லாம். இந்த மாதிரி கிரேவி மாதிரி செஞ்சு வச்சோம்னா தோசைக்கு, அதுக்கப்புறம் பூரி சப்பாத்திக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷன். அப்புறம் பார்த்தீங்கன்னா சாதத்துக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு கிரேவியை நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.